GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழகத்தை அதிர வைக்கும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. தற்போது ஓசூரில் 13 வயதுடைய 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் ஒருவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2ஆம் தேதியன்று தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி செல்லும் சாலையில் இருக்கின்ற முட்புதர் ஒன்றில் பள்ளி மாணவர் ஒருவர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்த அஞ்சட்டி காவல் நிலைய போலீசார் கொலை செய்யப்பட்ட மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் அம்பலமானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே உள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவராஜ் பாட்டீல். இவருடைய மகன் ரோஹித் 13 வயதான இவர் அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற ரோஹித் மீண்டும் வீடு திரும்பவில்லை. சிறுவன் ரோஹித்தை அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதுள்ள வாலிபர் ஒருவரும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரும் காரில் கடத்தியுள்ளனர். ரோஹித் கடத்தப்பட்டதை அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் மாவனட்டி கிராம மக்கள் இந்த சம்பவம் குறித்து அஞ்சட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அஞ்சட்டி போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அஞ்சட்டி பேருந்து நிலையம் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் காணாமல் போன ரோஹித் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் போலீசார் துப்பு துலக்கிய போது ரோஹித் கொலையில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. சிறுவன் ரோஹித் வசிக்கும் அதே மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 22 வயதான மாதேவன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரதி என்ற 20 வயது பெண்ணை காதலித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு மாதேவனும் ரதியும் தனிமையில் இருப்பதை சிறுவன் ரோஹித் பார்த்திருக்கிறான். இதனால் பயந்து போன இருவரும் ரோஹித்தை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது ரோஹித் அங்கிருந்த ரதியை அவதூறாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்து ஆத்திரமடைந்த மாதேவன் இந்த விஷயத்தை ரோஹித் வெளியே கூறிவிடுவான் என கருதி அவனை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். இதற்காக மாதேவன் அவரது காதலி ரதி மற்றும் கர்நாடக மாநிலம் உனிசன அள்ளி பகுதியைச் சேர்ந்த மாதேவா ஆகியோர் சேர்ந்து ரோஹித்தை காரில் கடத்தி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் இவர்கள் 3 பேரையும் அதிரடியாக கைது செய்து கொலை, கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறைகள் அடைத்துள்ளனர். காதலியுடன் தனிமைகள் இருப்பதை பார்த்த காரணத்திற்காக சிறுவனை கடத்தி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.